முருகனோட வாகனம்பாங்க. உடனே இந்த பகுத்தறிவு பைத்தியம்லாம் என்ன சொல்லுன்னா, மயில் மேலே யாராவது உட்காந்து பறக்க முடியுமா, அவர் உட்காந்து பறந்தாருன்னு நாங்கள் சொன்னோமா? கிடையாது. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு கதை இருக்கும். சூரபத்மனை கொண்டு தான் அவர் வந்துட்டு சேவலாவும் மயிலாவும் மாத்தினாரு அப்படின்னு. அதுலேருந்தே தெரியுது, ஒரு எதிரியை வெல்றப்போ அவனோட சின்னங்களை நம்ம எடுத்துக்கிறது இந்தியாவில இருந்த முறை. நம்ம சோழர் காசுல பார்த்தீங்கன்னா, சோழர் சின்னம் புலி தானே, அப்போ எல்லா காசுலையும் புலி தானே இருக்கணும். ஆனால் எல்லா காசுலையும் புலி இருக்காது. சில காசுல பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும், இருக்கும். சில காசுல பார்த்தா சோழர் காசுல பன்னி இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தா, ஓரியினுடைய அடையாளமா இருந்தது வல்வில்ங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான வில், வல்வில் வேட்டம் அப்படிம்பாங்க. ராமனை சொல்றப்ப ராமன் வந்துட்டு கத்தி வச்சு சண்டை போட்டாருன்னு கிடையாது, வேலை வச்சு சண்டை போட்டாருன்னு கிடையாது. அவர் வந்து வில் சண்டையில வந்து சிறந்தவர் இருக்கும். நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப ராவணனுடைய மகன் இந்திரஜித்னை சொல்றப்போ அவர் வில் சண்டையில சிறந்தவர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் வந்து சிறப்புமிக்க ஆயுதமா இருக்கும். அதுல இப்ப நம்ம சொல்றது உண்மையான அறுபடை வீடா அப்படின்னு ஒரு தெரியல. ஏன்னா அந்த சுப்பிரமணிய சாமி கதை சொன்னா இல்லைங்களா, அது வந்து பிற்கால புராணம். இன்னொன்னு மத்த 5 பாத்தீங்கன்னா அது உண்மையாவே மலை மேல இருக்க கோயில், குன்று மேல இருக்க கோயில். சுவாமி மலை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டாலும் சுவாமி மலைங்கிறது மலை கிடையாது. ஓகே, குன்று கூட இல்லையா? அது ஒண்ணும் கிடையாது. அது வந்துட்டு மாட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடி வச்சு கட்டின கோயில். காடுகள்ல இருந்து மக்கள் வந்து பிரிச்சு வச்சாங்க. இப்பவும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள், மருத்துவ பொருள் வந்துட்டு ஒரு பெரிய சதவீதம் காடுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சதவீதம் ரொம்ப அதிகம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காடுகள்ல இருந்து வரக்கூடிய பிரிச்சுட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த முருக வழிபாடு எங்க இருக்கோ, மலைப்பகுதி சார்ந்த காட்டுப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலதான் இந்த சித்த மருத்துவ மூலிகைகள் அதிகமா கிடைக்கும். அதுவும் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொடர்ச்சி இருந்திருக்கு. ஒன்னோட ஒன்று சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் பகுத்தறிவு, இன்னொரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம், இது மொத்தமா சிதைச்சுதான் இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து துண்டா போயிருக்கு. இந்த வேலுங்கிற சொல்லுக்கு வந்து வடக்குல பாத்தீங்கன்னா பாலா அப்படின்னு பேரு. இந்த வேலை வச்சு சண்டை போட்டதுனால அந்த கடவுளுக்கு அந்த பேர் தான் பாலாஜி. இனி நம்ம யார பாலாஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, என்னன்னா நீங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட கடவுள்கள் இருக்கு, ஊருப்பட்ட நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நம்ம ஊர்ல என்னன்னா, நான் எனக்கு ஒரு கடவுளை பிடிச்சிருக்குன்னா கோயில் கட்டிடுவேன். அந்த கோயிலுக்கு வருமானம் வருமா வராதா அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். வருமானம் இல்லாட்டி நான் உழைச்சி நான் வருமானம் தருவேன். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பொழைக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் வரும், மணியாட்டுறதுக்குன்னு. அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு கம்பெனி மாதிரி, இத்தனை பேர் வரணும். ஆமா, இப்போ சாய்பாபாவுக்கு கோயில் கட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா, வியாழக்கிழமை ரோட்ல போக முடியல, என்னென்னமோ கதை சொல்றானுங்க. வாயில வந்ததெல்லாம் புராணம். ரொம்ப சமகாலத்துல இருந்த ஒரு நபருக்கே இந்த நிலைமைன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க பொழைக்கணும்னா பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு கதை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கதை. இப்ப இன்னும் சொல்லணும்னா, நாயக்கர் காலம் வரைக்கும் கள்ளழகர் கோயில் விழாங்கிறது வேற, மீனாட்சி அம்மன் கோயில் விழாங்கிறது வேற, ரெண்டு வேற நாள் நடந்துகிட்டு இருக்கு. நாயக்கர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு சித்திரையில இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்ட ஒண்ணும் இல்லாம பண்ணணும், அதோட ஒரு ப்ராமினன்ஸ் வந்து கெடுக்கணும். எந்த காலகட்டத்திலையும் சித்திரையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மன் திருமணம் நடந்ததே கிடையாது, எந்த கோயிலையும் நடக்காது, இப்ப நடக்காது. இவர் வேணும்னு சித்திரையிலுக்கு புத்தாண்டை மாத்தணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை சித்திரைக்கு மாத்திட்டு அந்த சித்திரையில ஏற்கனவே வந்துட்டு கள்ளழகர் விழா இருக்குது, அது கோடை விழா, கோடை காலன்றதுனால மேல தண்ணி தெளிச்சு விளையாடுவாங்க. அது பக்கத்தூர்ல இருக்கு, அதுக்கு நிறைய கூட்டம் போறாங்க. அப்ப நான் வந்து விழா மாத்தணும்னா என் கோயிலுக்கு கூட்டம் வந்தா தானே விழா மாத்த முடியும். அப்போ தேனூர்ல இருக்கிற மண்டபத்தை எழுந்திருக்கக்கூடிய அழகரை கொண்டு வந்து மதுரையில் நிப்பாட்டு. நாயக்கர் காலத்துல எழுதின புராணங்க. அதுக்கு என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருந்தாரு, வர முடியல, திரும்பி போனாரு, ஆத்துல திரும்பி போனான்றாங்க. ஆனா நீங்க புராணத்துப்படி பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய பழைய புராணங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்து திருமணம் நடக்கிறப்ப கூட வந்துட்டு பெருமாள் இருந்தாருன்னு தான் இருக்கு. திரும்பி போனாருன்னு எந்த புராணத்துல இருக்கு உனக்கு? இல்ல, நான் எழுதிப்பேன், ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மகாவம்சம் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கதை, ஊருக்கு ஒரு புராணம். மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் பங்குனியில நடக்கும், அப்ப பெருமாள் இருப்பார். மதுரையில மட்டும் சித்திரையில் நடக்கும், பெருமாள் பாதியில திரும்பி போயிடுவார். ஏன்னா புராணம் வந்துட்டு நம்ம மக்களால் ஏமாறுவோம், தெலுங்கர்களுக்கு தெரியும்ல, ஏன்னா எழுதுனதே அவங்க தானே. இது சொன்னா நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. இது இந்து மதத்துல மட்டும் இல்ல, கிறிஸ்தவத்திலயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி புராண கதைகள் வந்து எப்படி வந்து ரோமர்கள் எடுத்துட்டு வந்து அவங்க ஊருக்கு அது மாத்திக்கிட்டாங்களோ அது மாதிரி எல்லா ஊர்லயும் நடந்தது. இயேசு பிறந்த நாளே புராணம் தானே, கிறிஸ்துமஸ். ஆமா, கிறிஸ்துமஸ்ன்றது ஒரு புராணம். பேகன் மக்கள் வந்து ஒரு திருவிழா நடத்தினாங்க. அந்த திருவிழா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இவங்க யாரையும் கிறிஸ்துவத்துக்கு மதம் மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு வந்து பிறந்தது வந்து நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடிய, வெயில் இருக்கக்கூடிய, பொதுமக்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு வெயில் காலம். அப்ப இருந்து கொண்டு வந்து குளிர்காலத்துல
அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாசத்துக்கு பேரே வைக்கல, 2 மாசத்துக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு பேரே வைக்கல பழைய ரோமன் காலண்டர்லாம். அது சும்மா விட்டுருவானுங்க. அது எப்படியா சொல்லலாம், மார்ச்சுக்கு முந்தின அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகே, அந்த மாசத்தை பிந்தினது முந்தினது அப்படிதான் சொல்லுவாங்க. நீ கல்வெட்டுகள் அந்த பேரை காட்ட சொல்லுங்க, இல்ல கிடையாது. அந்த மாசத்துக்கு பேரே வைக்கல. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு மாதமா இருந்தது. நான் வந்துட்டு இந்த புத்தாண்டு பத்தி எழுதியிருக்க நூல்ல அதை கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அப்படி இருந்ததை மாத்தினாங்க இல்லைங்களா. மதம்னாலே அப்படிதான். அப்போ இதெல்லாம் வந்துட்டு மதத்தால் வந்த புராணங்கள். அப்ப இந்த புராணத்தை நீ நம்புறன்னா நீ நம்பு, ஆனா என்னைய நம்ப சொல்ற. என்னோடது வரலாறு, உன்னோடது புராணம். என்னோடது உண்மையானது, நீ அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிறதுக்கு புராணம் எழுதுற இல்லைங்களா. அப்ப அந்த புராணத்தை நீ நம்புற அப்படின்னா, ஏன்னா உனக்கு கடவுள் இல்லை, பாவம் இல்லைங்களா. மொழி இல்லை, மொழியை திருடின. எழுத்து இல்லை, எழுத்து திருடின. பாவம் கடவுளும் இல்லை உன்ட்ட. என் கடவுளை இருந்து திருடி பொழைச்சிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல. ஆனா திருடி பொழைக்கிறப்போ உன்னுடைய திருப்திக்கு நீ ஒரு கதை எழுதிக்கிட்ட. அந்த கதையை நான் எதுக்கு நம்பணும்? இதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சரி, இப்போ ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு வெல் டாக்குமெண்டடா இன்னைக்கு மாறி மாடர்ன் டைம்ஸ்ல ஈஸியா மக்கள் வந்து அதை தான் உண்மையா வந்து வரலாறு நம்புறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரால நிறைய பேர் பாகுபலிங்கிறது உண்மையா நம்ம வரலாறு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. சொன்னா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். பொன்னியின் செல்வன் நடந்த பிரச்சனை எல்லாம் நீங்களே நிறைய வந்து பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும் அதிகமான தியேட்டர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா வந்து அவங்களோட மாநிலம் இருக்கு. சினிமா மேல அவங்களுக்கு அவ்வளவு பக்தி. அப்படி இருக்கிறப்போ அது பேன் இண்டியாவா எடுக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து எவ்வளவுதான் கத்திக்கிட்டு இருந்தாலும் உண்மைகளை அது வந்து ஒரு டாக்குமெண்டா மாறி அதான் ஹிஸ்டரி, அதான் உண்மை நம்ம ஏத்துக்கலன்றது ஒரு டாக்குமெண்ட் ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் எடுத்தோம். கற்பனை பேர் தான் 23ஆம் புலிகேசின்னு. யாரும் இல்ல, ஆந்திரா கர்நாடகால விட்டானுங்களா? முழு கற்பனை தான், ஏத்துக்கல, பிரச்சனை பண்ணாங்க இல்ல. ஜோதா அக்பர்னு ஒரு படம், அதெல்லாம் அந்த இளவரசி சம்பந்தமான ஒரு தகவல் வந்து தப்பா இருந்துச்சு, ஏத்துக்கிட்டானுங்களா. பத்மாவத்னு ஒரு படம் சஞ்சய் லீலா பன்சாலி எடுத்தார், நல்லா தான் இருந்தது. ஒருவேளை அவர் தவறா பண்ணிருக்கலான்ற ஒரு அச்சத்துல அந்த படத்தை வந்துட்டு இவங்க எதிர்த்தானுங்க. தமிழ்நாட்டுல டாவின்சி கோட் வந்து வெளியாச்சுங்களாங்க, தடுத்துட்டாங்களா? கருணாநிதி தடுத்தாருங்க. கிறிஸ்துவருடைய மனசு புண்படும் அப்படின்னு கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு தெரியும். பட் இங்க ரிலீஸ் ஆகலையா? அது தமிழ்நாட்டுல வந்துட்டு மக்கள் தொகையில இன்னும் 15% கிறிஸ்துவர்கள் இருப்பாங்களா, குறைச்சல் தானே. அவங்க மனசு புண்படும் சொல்லிட்டு இங்க தடை பண்ணாரு. ஆனா அது வந்து வெளிநாடுகள் எல்லாம் வந்துச்சு, அந்த படம் டாவின்சி கோட் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ புண்படும்னு சொல்லிட்டு அது படம் தப்பா இருக்குன்னு தப்பா சித்தரிக்கிறது இல்ல, புண்படும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையும் சில பேரை புண்படுத்தும், பொய்யும் புண்படுத்தும். ஆமா, நீங்க வந்து இங்க தடை பண்ணீங்க. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள் எல்லாம் தடை பண்ணாத படத்தை இங்க தடை பண்ணீங்க. அப்ப இதெல்லாம் பண்ணாங்கல்ல. எனக்கு என்னன்னா, குறைஞ்சபட்சம் இங்கே அந்த படம் வந்து வெளியாக கூடாது. தமிழ்நாட்டுல நம்ம அதை வந்து விடக்கூடாது. இங்க என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டிலே விட்டோம்னா நம்ம அதை ஏத்துக்கிட்டோம். நான் ஒரு படம் எடுத்தோம், தமிழ்நாட்டுக்காரனே ஒத்துக்கிட்டான். அப்போ தமிழ்ல வந்துட்டு முருகன் முன்னோர் இல்லைன்னு சொல்லிட்டான்னு அவனே ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு ஆகிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இன்னொன்று, இப்போ கண்டவனும் இப்படிலாம் எடுக்கிறதுக்காக நம்ம வரலாறு நம்ம எடுக்கல. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கலசத்தெல்லாம் தப்பா அசிங்கமா பேசியிருந்தாங்க. கருப்பர் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து இப்போ படம் எடுத்தானுங்க. அந்த பகுத்தறிவு புண்ணாக்குங்கள்லாம் ஆந்திராக்காரன் பண்ணுறதை பற்றி கேட்க மாட்டானுங்க. திராவிட நாட்டில் ஆந்திராவும் தான் வருது இல்லைங்களா, அவங்க கிட்ட தானே அவங்க பொழைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் இப்போ ஆந்திராவில் இப்படி தப்பா எடுக்கிறாங்க, அதை பற்றியும் கேட்க மாட்டானுங்க. அவங்களுக்கு என்னன்னா, எப்படியோ இது தமிழர்களுடைய பண்பாடு வந்து நாசமாக போனால் போதும் அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி எண்ணக்கூடாது. இப்போ முருகனுடைய வரலாறு நாம நம்முடைய அடிப்படையில், நம்முடைய மண்ணில் முருகரோட வரலாறு எப்படி இருந்துச்சு, முருகர் எப்படி இருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கொண்டு போகணும். இந்த முருகர் வரலாறை வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழர்களே வந்துட்டு மயில் வந்து முருகனோட சின்னம், முருகனோட வாகனம்பாங்க. உடனே இந்த பகுத்தறிவு பைத்தியம்லாம் என்ன சொல்லுன்னா, மயில் மேல யாராவது உட்காந்து பறக்க முடியுமா, அவர் உட்காந்து பறந்தாருன்னு நாங்க சொன்னோமா? கிடையாது. இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே ஒரு கதை இருக்கும். சூரபத்மனை கொண்டுதான் அவர் வந்துட்டு சேவலாவும் மயிலாவும் மாத்தினாரு அப்படின்னு. அதுல இருந்தே தெரியுது, ஒரு எதிரியை வெல்றப்போ அவனோட சின்னங்களை நம்ம எடுத்துக்கிறது. இந்தியால இருந்த முறை. நம்ம சோழர் காசுல பாத்தீங்கன்னா சோழர் சின்னம் புலி தானே. அப்ப எல்லா காசுலயும் புலி தானே இருக்கணும். ஆனா எல்லா காசுலயும் புலி இருக்காது. சில காசுல பாத்தீங்கன்னா மீன் இருக்கும், இருக்கும். சில காசுல பார்த்தா சோழர் காசுல பன்னி இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தா, சோழர்கள் பாண்டியரை ஜெயிக்கிறப்போ போடுற காசுல மீனை சேர்த்து போடுவோம். ஏன்னா இவன் என் கீழே வந்துட்டான். சேரரை ஜெயிக்கிறப்போ அந்த வில்லு வந்துடும். இன்னும் சொல்லலாம், ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் போடப்பட்ட காசுலாம் பாத்தீங்கன்னா 3 சின்னமும் இருக்கும். புலி, வில்லு, 2 மீன் இருக்கும். ஏன்னா அவ்வளவு டாமினண்டா இருந்தாங்க அந்த டைம்ல. அவனை ஜெயிச்சிட்டு நம்ம முறை என்னன்னா, ஒரு எதிராளியை ஜெயிக்கிறப்போ அவனுடைய குலக்குறி இருக்கும்ல, அதை நம்ம பயன்படுத்தும்.
முருகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை மேலதான் வாகனமாக இயல்பா நடந்து வந்தார். ஒரு யானை மேல போனான்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? யானை மேல மனுஷன் போக முடியல, அது அவரோடது. அவர் எதிராளியை வெல்றப்போ அவனுடைய சின்னமாக இருந்தது வந்துட்டு மீனும் சேவலும். அப்ப அந்த சின்னத்தை அவர் எடுத்துக்கிறார், சேவல் கொடியா எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த மயில் சின்னத்தை எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன் உட்கார்ந்துருக்கப்போ மயில் முருகனை தள்ளி விட்டுருன்னு ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இதுதான் அது காரணம். உதாரணத்துக்கு முருகன் வந்துட்டு போனாரு, அப்ப மயில் தள்ளி விட்டுருச்சு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மயிலை எட்டி பிடிச்சாரு அப்படின்னா அந்த ஊருக்கு எட்டி பிடின்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அது பேர் எட்டுக்குடி. முருகன் வந்து அது மயில் அவரோட வாகனம்னா இவர் ஏன் போய் அதை பிடிக்கணும்? அவர் வந்து கூட நிக்கும்ல, புரியுதுங்க இல்லைங்களா? அப்போ இந்த புராணத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அப்ப அந்த வரலாறு நம்ம சொல்லணும். முருகன் வந்து ஒரு அரசரா இருந்தாரு, இந்த மாதிரி நிலப்பகுதியில வாழ்ந்தாரு, அவர் வந்து எதிரியை ஜெயிச்சுட்டு அந்த சின்னங்களை அவருடைய சின்னங்களா எடுத்துக்கிட்டாரு. இது தமிழர் முறை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஓநாய்க்குள்ள சின்னம்னு ஒரு புத்தகம் வருது. ஓநாய் வந்து ஒருத்தனுக்கு சின்னமா இருக்குன்னா ஓன்னு உட்காந்து படிக்கிறானுங்க. ஒருத்தவனுக்கு வந்துட்டு மயில் சின்னமா இருந்துன்னு சொன்னா மட்டும் பகுத்தறிவு வந்துட்டு இவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அப்போ அந்த பகுத்தறிவு பைத்தியங்களுக்கு புரியுற மாதிரியே நம்ம வரலாறை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. உலகளாவிய வகையிலையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ சீனாவிலலாம் கூட முருகன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா பௌத்த சமயம் சார்ந்த சில விஷயங்கள்ல முருகனோட ரெஃபரன்சஸ் இருக்கு, அதனால அவங்க பாத்துக்க பண்றாங்க. அங்கேயும் கனெக்ட் ஆகுது இருக்கு, சீனால கனெக்ட் ஆகுது. சீனாவில அதை பத்தி தெரியும். ஏன்னா இந்த மருத்துவ முறைகள்ல வர்றப்போ நிறைய பேர் வந்து முருகன் வழிபாட்டெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த மோரிங்கா பவுடர் சாப்பிட்றவங்களுக்கும் முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல, பல வகையிலேயே வந்து முருகன் பத்தின தத்துவ தேடல்கள் இருக்கு. ஆனா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம உருப்படியா ஒரு படமும் எடுக்கல. திசை மாறி போயிருச்சுல்ல நம்மளுது. இப்போ ஆமாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க காந்தாரால இருந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் அந்த காந்தாரா படத்துல வந்து நிறைய கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிட்ட ரூட்ஸ் இருக்கே தவிர்த்து நம்ம அதை வெளிப்படுத்தாம அதை நம்ம கிட்டக்க எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற அந்த ஒரு வேகம் இல்லாம போயிட்டு என்னத்தை பண்ணிட்டு என்னத்தை வச்சுட்டு இல்லைங்களா, ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை போய் பாஞ்சு பிடிச்சு பயன்படுத்துற ஒரு அந்த ஆர்வம் நம்ம கிட்டக்க குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு தமிழர் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, அது ஒரு தெலுங்கர் பிடிச்சிப்பாரு. தமிழர் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாரு, தமிழர் ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாரு, தெலுங்கர் பிடிச்சிப்பாரு, தமிழர் இன்னொரு அமைப்பு ஆரம்பிப்பாரு. இது தமிழர் வந்து ஒரு அமைப்பை மீட்கிறது அப்படின்றது ரொம்ப குறைவு. நம்ம கிரியேட்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒன்று உருவாக்குறோம், அதை யாராவது எடுத்துக்க வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்துட்டு அடுத்தது உருவாக்க போயிடுறோம். அப்ப நீ ஒருத்தனுக்கு ஒரு பொருளை கொடுக்குறல, அது உனக்கு எவ்வளவு எதிராக மாறுன்ற ஒரு அறிவு இருக்கணும்ல. நீ கிரியேட் பண்ணது உனக்கு எதிராகவே மாறும், நீ கிரியேட் பண்ணதான் உனக்கு எதிராக ரொம்ப மோசமா மாறும். அது அந்த உளவியல் நமக்கு வந்துட்டு இல்லை. மற்ற யாரும் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இம்மி அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த உளவியல் சிக்கல்களும் நமக்கு தீரணும் இல்லைங்களா? அப்ப இதில் நம்ம ஒரு தொடக்க புள்ளியா எடுத்துக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா இது நடந்தது. முதல்ல வந்து ஆந்திரால வந்துட்டு ராஜராஜ சோழன் ரொம்ப திட்டிட்டு இருந்தானுங்க. ராஜராஜ சோரான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தானுங்க, புத்தகம்லாம் தப்பா எழுதினானுங்க. இப்போ ஒரு பையன் இங்கிலீஷ்ல கூட ஒரு புத்தகம் தப்பா எழுதியிருக்கான்னு வச்சுக்கலாம், சோழர்கள் தப்பா எழுதியிருக்கானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சோழர்கள் எங்க முன்னோர் தான் உட்காந்து பேசிட்டு இதே கதை. முதல்ல என்ன பண்ணாங்க, கருப்பர் கூட்டம் அதெல்லாம் வச்சுட்டு முருகனை வந்து திட்டிட்டு இருந்தானுங்க. இப்போ நம்மலாம் வந்துட்டு முருக வழிபாட்டை முன்மொழிஞ்சப்போ நம்மலாம் வந்துட்டு இந்து வெறியர்கள் அப்படின்னானுங்க. சொன்னானுங்களா இல்லையா? முருக வழிபாட்டை சொன்னவங்கலாம் இந்துக்கள் அப்படின்னு இவங்களே முத்திரை குத்துறானுங்க. ஆனால் தமிழர்கள்ட்ட அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு வந்தோன்னே, முருகர் வந்து உங்க ஊரே கிடையாதுங்க, அவர் வந்து வடக்குலேருந்து வந்தார், ஆந்திராவில் நாங்க முருகனை கும்பிடுறோம் தெரியுமா, அதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ வரானுங்க. முதல்ல வந்து கருப்பர் கூட்டம் பண்ணப்போ அந்த கோயில்லாம் உனக்கு தெரியாதாடா? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, முதல்ல ஒன்னு அழிக்க பாக்குறது, அழிக்க முடியாட்டி திருட பாக்குறது. இது வந்து திராவிடத்தினுடைய ஒரு கிளாசிக்கலான ஃபார்முலா. அதுல இவங்க வந்துட்டு இப்ப முருகனோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முருகன் மேல இருக்கிற பக்தின்னோ நம்பிக்கைன்னோ இல்லை அவங்க தனிப்பட்ட நம்பிக்கைனோ நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இது நம்ம மேல தொடுக்கப்படக்கூடிய ஒரு பண்பாட்டு போர். இது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது நீங்க வந்து தமிழர்களுடைய அடையாளமா வந்து எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் ஏத்துக்கலாம்னா கூட, தமிழர்களோட வாக்கு வேணும்னா பாத்தீங்களா வேலை தூக்காத தலைவர்களே கிடையாது. அது அப்படி அமைஞ்சு போச்சா, இல்ல அதை அவங்களுக்கு சப்கான்சியஸா தெரிஞ்சு அதை பண்றாங்களா அப்படின்னு பண்றாங்க. அது அதான் சொல்றோமே, ஒரு பெரிய அறிஞர் 21வது பக்கத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றதுக்கு. அதை வந்துட்டு இவங்கெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். தேர்தல் இல்லாத நல்ல கோயில் பக்கம் போக மாட்டேன்றல. அதுவும் இன்னும் சொன்னோம் பாத்தீங்கன்னா, தேர்தல் நடக்கிறப்போ பட்டெல்லாம் போட்டுப்பானுங்க, தேர்தல் முடிஞ்சோன்னா பட்டை அடிச்சுப்பானுங்க. இந்த வாட்டி தேர்தலையும் நடந்துச்சு, கண்ணு முன்னாடி நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு அயோக்கிய பக்தி அப்படின்ற ஒரு பக்தி வகைப்பாட்டுல இது வரும்.
இவங்களுக்கும் இந்த கோயில சில திருடுறானுங்களா அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே காரணத்துக்கு தான் வராங்க. இவங்க வாக்கு திருட வரானுங்க, அவங்க சில திருட வரானுங்க. 2 பேரும் திருட்டு பசங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. சரி, இப்போ அது ஆரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அப்பதான் வாழ்ந்தார், அப்பதான் தோன்றினார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தை ஒரு அளவுக்காக சொல்ல முடியுதா நம்மளால? இல்லைங்க, இப்போ முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்போ கொற்றவை வழிபாட்டுக்கு பின்னாடி தான் முருகர் வருது. ஏன்னா கொற்றவையினுடைய மகனாக தான் சொல்கிறாங்க. கொற்றவை வழிபாடு வந்து உச்சத்தில் இருந்த காலகட்டம். நம்ம வந்து இந்த ராமாயண மகாபாரதத்தில் கூட கொற்றவை வழிபாடு பற்றியெல்லாம் நமக்கு குறிப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து மகாபாரத போரே நடக்குது. மகாபாரத போரில் அவங்க போய் கொற்றவை தான் வழிபட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி தமிழரசர்களும் கொற்றவை தான் கும்பிட்றாங்க. நான் வந்துட்டு யுகங்களை பிரிக்கிறப்போ பெண்கள் வந்து தலைமையேற்ற யுகம், அப்புறம் ஆண்கள் தலைமையேற்ற யுகம் அப்படின்னு பிரிக்கிறது இயல்பான ஒன்று. இப்போ பெண்கள் தலைமையேற்ற யுகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிமு 3500 அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் ஆண்கள் வந்து தலைமை இருக்கிற யுகம் வருது. அதுக்கு பின்னாடி தான் வந்து இப்போ இருக்கிற இதிகாசங்கள் எல்லாமே வருது. அப்படி வர்றப்போ நான் முருக வழிபாட்டை வந்துட்டு இந்த யுகத்தில் தான் நான் வச்சு பார்க்குறேன். அப்போ வந்துட்டு முருக வழிபாடு வந்துட்டு கிமு 3500க்கு சற்று பிற்பட்டதாக, ஏன்னா ரொம்ப தொடக்க கால கடவுளாகவே நம்ம முருகனை பார்க்கறதுனால கிமு 3500க்கு கீழே ரொம்ப இந்த தமிழ்ச்சங்கம் வந்து முதலாவது தமிழ்ச்சங்கம், 2வது திரைச்சங்கம் அந்த காலகட்டத்திலேயே முருக வழிபாடு தோன்றி இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ ஒரு எல்லா விதமாகவும் அவர் வந்து பார்க்கலாம். இப்போ அரசராக பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்போ வந்து ஒரு விவசாயி, ஒரு சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவர் அப்படியும் வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து அரசராக இருந்து ஆண்டாரா தமிழர்களில் எந்த பரப்பில் வந்து அவருடைய ஆட்சி தொடங்குச்சு, எங்கே வரைக்கும் அது வந்து விரிஞ்சுது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஐவகை நிலம் சொன்னாலும் திணை தமிழர்கள் வந்து இல்ல மனிதர்கள் வந்து முதல்ல வாழ்ந்த நிலம்ங்கிறது வந்துட்டு குறிஞ்சி நிலம் தான். அதாவது மலையில தான் நம்ம வந்து தோன்றோம். இப்போ ஆதி மனுஷன் சொல்றோம். எங்க வாழ்ந்தான்? காட்டுல, மலை இல்ல. காட்டுல வாழ்ந்தா நம்ம சொல்றோம், குகையில தான் வாழ்ந்தான். கொகை, மலையில தான் கொகை இருக்கும். ஏன்னா காடு வந்துட்டு உங்களுக்கு வரலாம், வேட்டையெல்லாம் ஆடலாம். இப்போ எங்க தங்குறது? கொகை, கல் இருக்கிற பகுதி, கல். அதனால கல் தோன்றி மண் தோன்றலாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ முதல்ல மனிதர்கள் வாழ்ந்த நிலம்ங்கிறது குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்துல இருந்த ஒரு தமிழ் கடவுள், அதாவது ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு மனிதரை தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்ம முருகனை பார்க்குறோம். அவர் வந்து அந்த இருந்த காலகட்டத்தில் வந்து போர் புரிஞ்சிருக்காரு, தலைமையேற்று போர் புரிஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு அவர் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு இப்போ முருகனை நம்ம வந்து கல் வச்சு வழிபடுறப்போ அவர் வந்து ஒரு போர்க்களத்தில் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கல் வழிபாடு வந்து பொதுவாக வீர வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு வீரராக இறந்தாருங்கிறதுக்கு நினைவாக வைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அவருக்கான அந்த அறுபடை வீடுகளை வச்சு பார்க்குறப்போ அந்த எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். இன்னும் வந்து பார்க்கணும்னா இந்த செட்டியார் மக்கள் வந்து முருகன் மேலே வச்சிருக்கக்கூடிய ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகம். முருகன் தான் அவங்களை காப்பாத்துறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க அப்படின்னாலே முதல்ல முருகன் கோயில் கட்டுவாங்க. நிறுவனங்கள் பேரும் முருகரோட பேர்ல வச்சிருக்காங்க. முதல்ல போனோம்னா ஒரு முருகன் கோயில் கட்டிட்டு தான் அவங்க அடுத்த வேலையாவே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்வாதார கடவுள் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்ப செட்டியார் சமூக மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு குறிஞ்சி நில மக்கள் கிடையாது. அவங்க வந்துட்டு வணிகம் செய்யக்கூடிய மக்கள், கடல் கிட்ட இருப்பாங்க, கடலோட போவாங்க வருவாங்க, அப்படி இருக்கிற மக்கள். அப்ப அவங்க வரைக்கும் வந்து முருகனோட வழிபாடு போய் சென்று சேர்ந்ததுக்கு என்ன காரணம்ன்றது ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம். அப்போ முருகன் வந்து பெரிய அளவுல ஏதோ மக்களை காப்பாத்திருக்காரு. அதே ஒரு விஷயம் ரெவல்யூஷனரியா எல்லாருக்கும் பரவி இருக்கு. அதனால வந்து ஒரு திணை சாராத எந்த திணையா இருந்தாலும் வழிபடக்கூடிய ஒரு நபராக, இன்னொன்னு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வழிபாடுன்னே சொல்ல முடியல. நம்ம முருகனுடைய வழிபாடு அப்படின்னு பல சங்ககால வழிபாடை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வணக்கமாகத்தான் இருக்கு. இப்ப நம்ம வணக்கம்னா நீங்க எப்படி நன்றின்னு சொல்லுவீங்களா? இல்ல நன்றி செலுத்துறதா தான் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு 2 வகை இருக்கு கடவுளை கும்புறதுக்கு. ஒண்ணு வந்து நான் உனக்கு கும்புறேன், எனக்கு இதெல்லாம் கொடு, கேட்கறது வேண்டுதல். ஆமா, எனக்கு வேணும்ன்றது. இன்னொரு விஷயம், நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்க, நான் உனக்கு நன்றி சொல்றேன். நன்றி. இதுல முருக வழிபாடை நம்ம பாக்குறப்போ எல்லாமே முருகன் கொடுத்தாருன்ற மாதிரி தான் இருக்கு. முருகன் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, முருகன் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, நான் முருகனுக்கு நன்றி சொல்றேன்ற மாதிரி தான் நம்மளுடைய வணக்கம் இருக்கு. அப்ப அது வந்துட்டு மற்ற கடவுள்கள் கூட நம்ம இருக்கக்கூடிய முறையிலேருந்து ரொம்ப மாறுபட்டதா இருக்கு இல்லைங்களா? இன்னொன்னு என்னன்னா தமிழ்ல கடவுள் பேரை வைக்கிறதுன்றது ரொம்ப குறைவு, நம்ம கவனிச்சுன்னு தான் தெரியும். இன்னொன்னு கடவுள் பேரை வச்சாலும் அந்த கடவுள் பேருங்கிறதுக்காக வைக்க மாட்டோம். உதாரணம் வந்துட்டு ஒரு தாத்தா இருக்காரு, சரி, அவங்க பையனுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறகுது, அதான் பேரன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். அது வந்து சரியான சொல் வந்து பெயரன். பெயரன் ஏன்னா இவரோட பெயரை உடையவன். தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறதுன்றது நம்ம ஊர்ல ரொம்ப வழக்கம். செட்டியார் குடும்பத்துல இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த இனிஷியல் திரும்பி இப்பயும் நிறைய அந்த தொழில் அதிபர்களோட குடும்பத்துல அது அப்படியே தொடர்ந்துட்டே வரும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ ராஜராஜ சோழனே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பேர் தான் ஒரு பையனுக்கு வச்சார். பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த பெயரை வைக்கிறதுன்னு வர்றப்போ அப்போ நம்ம வந்து முருகன் பெயர் வந்து வைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப நம்ம தாத்தா பேர் வைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ முருகனை வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பிரித்து பார்க்க முடியாத ஒரு அங்கமா. இன்னும் சொல்லணும்னா இப்போ நார்வேக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். நார்வேல வந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இப்போ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்க. சரி. அவங்க எல்லார் வீட்லேயும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் முருகன் சிலை. முருகன் அதாவது அது வந்து இந்த மதத்துக்கு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க. அடையாளமா. இப்போ நார்வேக்கு போயிருந்தப்போ ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து பாட்டு பாடினார். தொடக்க பாட்டு முருக பக்தி பாடல் தான். அவரு கிறிஸ்தவர் தான் இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு மத நம்பிக்கைக்குள்ள நம்ம வந்து கொண்டு வர வேணாம். ஏன்னா முருகன் வந்து நம்ம வழிபட்ட காலகட்டத்துல நம்ம வந்துட்டு வணங்கின காலகட்டத்துல இந்த மதம் எதுவுமே கிடையாது இல்ல. மதத்துக்கு முற்பட்ட ஒரு தமிழினத்தினுடைய அடையாளம் தான் நம்ம முருகனை பார்க்கணும். இப்போ அப்படி இருக்கப்போ வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ்னு எதா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டு போனதை நிறைய கொடுத்துட்டாங்க, நிறைய செஞ்சாரு அப்படின்னு சொன்னீங்க. அதை குறித்து இந்த அறுபடை வீடுகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற குறித்து சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த அறுபடை வீடுன்னு இப்ப நம்ம சொல்றது உண்மையான அறுபடை வீடா அப்படின்னு ஒரு தெரியல. ஏன்னா அந்த சுப்பிரமணிய சாமி கதை சொன்னா இல்லைங்களா, அது வந்து பிற்கால புராணம். இன்னொன்னு மத்த 5 பாத்தீங்கன்னா அது உண்மையாவே மலை மேல இருக்க கோயில், குன்று மேல இருக்க கோயில். சுவாமி மலை அப்படின்னு பேர் வைக்கப்பட்டாலும் சுவாமி மலைங்கிறது மலை கிடையாது. ஓகே, குன்று கூட இல்லையா? அது ஒண்ணும் கிடையாது. அது வந்துட்டு மாட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடி வச்சு கட்டின கோயில். சுவாமி மலைன்றது மலையே கிடையாது. அந்த பகுதியில மலை இருக்க வாய்ப்பும் கிடையாது. ஒரு ஏத்தம் வச்சு கட்டியிருக்காங்க. அங்க 2 அடுக்கு வச்சு கட்டியிருக்காங்க. அடுக்கு வச்சு 60 படி வச்சு கட்டியிருக்கிறாங்க. இன்னொன்னு அந்த புராணமே நமக்கு கிடையாது. கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா முருகன் ஆரியமயமாக்குறப்போ சிவனுக்கு மேல கொண்டு போறாங்க. அப்பன்னைக்கே பாடம் சொன்னாரு சுப்பிரமணியன் அப்படின்னு கொண்டு போறாங்க. ஆரியமயமாக்கல்ல இது ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு ஒரு கடவுளை பிடிச்சிருக்குன்னா உன்னோட கடவுளுக்கு மேல தூக்கி காமிக்கிறது. தமிழர்கள் அதை பண்ண மாட்டோம். அப்போ இந்த புராணம் அந்த இது அப்புறம் வந்து தெய்வானைய திருமணம் பண்ணிட்டாரு. எல்லாமே ஆரியமயமாக்கப்பட்ட கற்பனையா இருக்கு. அதனால நாங்க வந்துட்டு ஆய்வு ரீதியா பாக்குறப்போ சுவாமி மலைன்றது வந்து முருகனுடைய அறுபடை வீட்டுல ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இந்த அறுபடை வீடு எது என்பதுல வந்துட்டு ஆய்வியல் ரீதியா சில சிக்கல்கள் இருக்கு. அதை பேசணும்னா அது ஒரு தனியா ஆய்வா போயிடும். அதனால நம்ம ஆனா இப்ப பழனி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா முருகரை பத்தி சொல்றப்போ முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவரை சித்தராவும் வந்து பார்க்கலாம். சித்தத்துவத்துக்கும் அவருக்கும் நிறைய வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்றப்போ அப்போ அதான் சொல்லுனேன் உங்களுக்கு. சித்த மருத்துவத்துல பத்தி ஆய்வு பண்றவங்க முருக வழிபாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சோ அதனால அந்த ஒரு தொடர்பு. ஆமா, அதனால வந்து இப்போ சித்தர் மரபுன்றது ரொம்ப பெரிய மரபு. இப்போ அதுல வந்து உங்க முருகனையும் ஒரு சித்தராகத்தான் நம்ம வச்சு பாக்குறோம். இப்போ சில பேர் வந்துட்டு சித்தர் மரபோட தொடர்ச்சி. அப்போ பாரதியார் கூட பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு எழுதியிருப்பார். சித்தர் இன்னமும் நான் கூட சில இடங்கள்ல சில பழக்கம் வச்சிருக்கப்போ இது ஏன் நீங்க பின்பற்றீங்கன்றப்ப சித்தர் மரபுல இருக்குங்க. சித்தர் மரபு சார்ந்த பழக்கங்கள் நம்ம வீடுகள்லயே சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்கும். நமக்கு அது தெரியாது. சித்தர் மரபுல இவர் மரபுல வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுலயும் வந்து முருகன் பத்தின கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. முருகனை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சித்த மருத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கலான்ற அளவுக்கு அதுதான் அந்த தொடர்பு. ஆமா, அந்த தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அதுல கொண்டு வராங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த சித்த மருத்துவத்துல வந்துட்டு பாஷாணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த நவபாஷணம்ன்ற வரல அந்த வார்த்தை பாஷாணம். பாஷாணம்னா ஒண்ணு கிடையாது. எலி பாஷாணம்னா என்ன? எலி மருந்து. எலிக்கு தலைவலிக்குன்னு கொடுக்குறோமா? இல்ல, எலியை காலி பண்ணணும்னு கொடுக்குறோம். விஷம் இல்லைங்களா? அப்ப நவபாஷாணம்னா 9 விஷம்னு அர்த்தம். அது 9ம் தனித்தனியாக சாப்பிட்டா விஷம். ஆனா அது 9ஐயும் சரியான அளவுல கலக்கிறப்போ அது மருந்து. சித்த மருத்துவத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்துட்டு பாஷாணம்ங்கிற பிரிவு. அது விஷம்தான், ஆனா விஷத்தை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அந்த மருத்துவத்தினுடைய உச்சம் வந்து நவபாஷாணம்ங்கிறது. அந்த நவபாஷாணத்து முறையை சேர்ந்த சிலை தான் நமக்கு வந்து பழனியில இருக்கு. ஓகே, அதனால பழனி முருகன் கோயிலுங்கிறது சித்த மருத்துவத்தினுடைய அற்புதங்கள்ல ஒண்ணு. அதனாலதான் அங்க சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்டு நிறைய இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே. அதனால அது வந்து ஒரு காலகட்டத்துல ரொம்ப மிக உச்சபட்சமான ஒரு மருத்துவம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், விஷத்துல இருந்து நம்ம மருந்து எடுக்கிறோம், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப என்னன்னா வெள்ளக்கார பாம்போட இதுல புரோட்டீன் சொல்றாங்க, பட் அதுல இருந்து மருந்து எடுத்து ஆன்டிடோட் அவங்க அதுல என்ன கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நவபாஷாணம் இருக்கு இல்லைங்களா, சில பேர் வந்துட்டு வெண்பாஷாணம் அந்த பாஷாணம் அதனால கோயில்ல செலவு வச்சிருக்கோம்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. நவபாஷாணம் தான் மருந்து, ஒவ்வொரு பாஷாணமும் தனித்தனியா சாப்பிட்ற விஷம். அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு நமக்கு. ஏன்னா சித்த மருத்துவமும் கற்பிக்கப்படுறதில்ல, அது நம்ம ரொம்ப ஒதுக்கி வைக்கிறதுனுடைய விளைவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அங்க இருக்கிற அந்த முருக வழிபாடுங்கிறது ஒரு மருத்துவ சாதனையோட உச்சம்.
நம்ம அடுத்த சித்த மருத்துவத்தினுடைய சாதனையோட உச்சம். வெள்ளைக்காரங்க அவங்க வர்றப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாஷாண மருத்துவத்தை அவங்க சரியா புரிஞ்சிக்காம இதெல்லாம் விஷம்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அதாவது வெளியில கொண்டு வரதுக்கே தடை. அதோட காம்பனன்ட்ஸ் வந்து வெளியே வரக்கூடாது, காட்டுல இருந்து எடுக்கக்கூடாது நீங்க, அதை தடை பண்ணாங்க. அதே மாதிரி வெடி உப்புன்னு இருக்கும், உப்பு, அது நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துவோம். ஆனா அது வெடிக்கும், மருந்தா பயன்படுத்துறோம் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி அதுக்கெல்லாம் தடை. இப்படி வந்து இந்த தடைகளால தான் வந்துட்டு இந்த மருத்துவம் வந்துட்டு வீணா போனது. இன்னொன்னு தொடர்ந்து அதை ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு தடை போட்டோம்னா அதோட அந்த தொடர்ச்சி நின்று போச்சு. ஆமா, விலைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா காடுகள்ல இருந்து மக்கள் வந்து பிரிச்சு வச்சாங்க. இப்பவும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள், மருத்துவ பொருள் வந்துட்டு ஒரு பெரிய சதவீதம் காடுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சதவீதம் ரொம்ப அதிகம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா காடுகள்ல இருந்து வரக்கூடிய பிரிச்சுட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த முருக வழிபாடு எங்க இருக்கோ, மலைப்பகுதி சார்ந்த காட்டுப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலதான் இந்த சித்த மருத்துவ மூலிகைகள் அதிகமா கிடைக்கும். அதுவும் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொடர்ச்சி இருந்தது, ஒன்னோட ஒன்று சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை அங்க இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் பகுத்தறிவு, இன்னொரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம், இது மொத்தமா சிதைச்சுதான் இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து துண்டா போயிருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுற வரலாறுங்கிறது ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ஆண்டு கால வரலாறு. இந்த முருக வழிபாடு அடைந்திருக்கிற மாற்றம்ங்கிறதெல்லாம் இன்னும் சொல்ல போனா சங்க காலத்துல முருக வழிபாடே இல்லைன்னா சொல்லி ஏமாத்திட்டு இருந்தானுங்க. அப்புறமா கடல் உள்வாங்கி சாலுவன் குப்பம் கோயில் இப்ப வெள்ளம் வந்ததுனால அப்படி ஊட்ட முடியல, உண்மை தெரிஞ்சிருச்சு, உண்மை வந்துருச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க முருக வழிபாடே இல்ல, மொத்தமாவே வடக்குல இருந்து சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல, தமிழ் ஆமா எல்லாம் வெளியில இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பாங்க. சான்று கிடைக்கிறப்பயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது நிலைமை. இது போக முருகனை பத்தி ஆய்வு பண்ணணும்னா நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு இந்த ஆய்வு மலர்கள் இருக்குல்ல, முருக வழிபாடு சம்பந்தப்பட்ட ஆய்வு மலர்கள், இந்த கருத்தரங்க மலர்கள், அதே கூட பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு 200-300 கட்டுரைகள் இருக்க அளவுக்கு ரொம்ப பரந்துபட்டதா இருக்கு முருக வழிபாடு. இப்போ நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது? இப்போ முருகனை பத்தி புத்தகம் எழுதலன்னு சில பேர் கேட்கறாங்க. அது ஒரு புத்தகமா எழுதுனா அதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகும். இல்ல நானே அதான் உங்ககிட்ட நிறைவு கேள்வியே கேட்கலான் இருந்தேன். இப்போ ஜீசத்தை பத்தி தெரிஞ்சுன்னா காஸ்பல் படிக்கலாம், ராமரை பத்தி பார்த்தீங்கன்னா ராமாயணம் படிக்கலாம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி முருகரை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாப் டு பாட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி எழுதிருக்காங்க. அண்ணன் அறிவுமதி அவர்கள் கூட தமிழ் முருகன் ஒரு புத்தகம்லாம் போட்டாரு. இப்போ வந்துட்டு தமிழ் வேணுமா பெரியார் வேணுமான்னா பெரியார் தான் வேணும்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இன அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் தெரில. ஏதாவது யார் வந்து ஏதாவது ஒன்று ஒப்புமை வச்சாலும் வச்சிடலான்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறோம். முருகனுடைய வரலாறுங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம வந்துட்டு அதை ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்காம ஒரு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணோம்னால தான் நிறைய விஷயம் தொடர்ச்சியா. அதுக்கு நம்ம ஆய்வு பண்ணோம்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு இஸ்ரேல் அந்த பகுதி வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ஆமா, அவ்வளவு தூரம் போய் தேடல் இருக்கு. அங்க தேட வேண்டிய செய்திகள் இருக்கு. இஸ்ரேல்ல தேட வேண்டிய செய்திகள் இருக்கு, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தேட வேண்டிய செய்திகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா, தாய்லாந்து வரைக்கும் தேட வேண்டிய செய்திகள் இருக்கு. முருக வழிபாடை வந்து உட்கார்ந்த இடத்துலயே ஆய்வு பண்ற அளவுக்கு அது எளிமையானது கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் முருகனை வந்துட்டு அவங்க ஒவ்வொரு மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அதுக்கான ஒரு ஒவ்வொரு சோர்ஸஸ் சொல்றாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. இது போக வானியல் ரீதியான நம்பிக்கைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம விளக்குனாதான் முருக வழிபாட்டை பத்தி ஒரு புரிதலுக்கு வர முடியும். நம்ம எளிமையா சொல்லணும்னா இப்போ முருக வழிபாட்டினுடைய கூறுல இப்போ ஒன்னா முருகன் இருந்தாலும் நம்ம வந்து பிடிச்சிக்க வேண்டியது முருகனை மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குனதோ நம்ம முன்னோர் அது கதை கிடையாது. இது வந்து முருகன்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை. இப்போ வந்துட்டு இவங்க சுப்பிரமணிய சாமியை கொடுத்துட்டு முருகனை பிடிங்கிறதுக்கோ, கார்த்திகேயனை கொடுத்துட்டு முருகனை பிடிங்கிறதுக்கோ நிறைய முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஏமாந்து விட்டுட்டோம் தான். இப்படிதான் நம்ம மாரியம்மன் கோயில்லாம் இன்னைக்கு ரேணுகாதேவி அம்மன் கோயிலாம் மாறிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே ஆயிரக்கணக்கான கோயில்களை இன்னைக்கு இழந்துட்டு ஒரு ஆபாச புராணம் வச்சிருக்கானுங்க. போய் பார்த்தோம்னா யாருக்காவது வந்து அவங்க கடவுள் மேல ஆபாச புராணம் வச்சா ஏத்துப்பாங்களா? கோவப்படுவோம். நம்ம ஏத்துப்போம். அந்த அளவுக்கு நம்ம பைத்தியம் முடிச்சவங்க. அதனால முருகனை அந்த மாதிரி இழந்துடக்கூடாது. இழந்துக்காம இருந்தோம்னா தான் இது ஒரு பெரிய ரிசர்ச்சா பண்ண முடியும். சரி, இப்போ வந்து எவ்வளவு கேட்டாலும் எனக்கு வந்து கேள்விகள் வந்து நிறைவடையாது. ஆனா எனக்கு மனசுலயும் பாத்தீங்கன்னா வந்து இப்போதைக்குன்னு என்னென்ன கேள்விகள் வந்துச்சு அதான் கேட்டேன். கடைசியா வந்து அதை கேட்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு மன நிறைவு இல்லாம போயிடும். வேலை பத்தி ஏதாவது இருக்காங்க? வேலுன்றது சும்மா ஒரு ஆயுதம் தானா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இல்லைங்க? இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொரு மிக முக்கியமான ஆயுதம் இருக்கும். நம்ம சங்க இலக்கியத்திலேயே பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பாங்க. சொல்றப்போ வந்துட்டு வல்வில் ஓரி அப்படிம்பாங்க. அப்போ ஓரியினுடைய அடையாளமா இருந்தது வல்வில்ங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான வில், வல்வில் வேட்டம் அப்படிம்பாங்க. ராமனை சொல்றப்ப ராமன் வந்துட்டு கத்தி வச்சு சண்டை போட்டாருன்னு கிடையாது, வேலை வச்சு சண்டை போட்டாருன்னு கிடையாது. அவர் வந்து வில் சண்டையில வந்து சிறந்தவங்க இருக்கும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப ராவணனுடைய மகன்
இந்திரஜித்தனை சொல்றப்போ அவர் வில் சண்டையில சிறந்தவர்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் வந்து சிறப்புமிக்க ஆயுதமா இருக்கும். அதுல இந்த வேல்ன்றது சில பேருக்கு சிறப்புமிக்க ஆயுதம். ஏன்னா வேலை வந்துட்டு கிட்டக்கையும் வச்சு சண்டை போடலாம், தூரமா வீசியும் சண்டை போடலாம். அப்ப இந்த வேலுங்கிற குறிப்பிட்ட ஆயுதத்துல ரொம்ப வல்லமை பெற்றவர்களாக இருந்தாதான் அவங்க வந்து வேலை வச்சு கும்பிடுவாங்க இல்லைங்களா? அது அவங்களோட பெருமை, அவங்களோட அடையாளம். அது என்ன நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம், அப்படி கிடையாது. அப்போ வேல் வீரர்கள் வேல் வீரர் தான், வில் வீரர் வில் வீரர் தான், வாழ் வீரர் வாழ் வீரர் தான். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணுல பயிற்சி இருக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சின்னதா ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும், அது வந்து குந்தம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சண்டை போட்டவங்கன்னா செங்குந்தர் மாதிரி. இப்ப செங்குந்த முதலியார்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த குந்தம்ன்ற அந்த வகையான இதை பயன்படுத்தினவங்க தான். அப்படி ஒவ்வொரு ஆயுதத்தை அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஆயுதத்துக்கும் ஒண்ணு இருக்கும். நம்ம சொல்ற பீமன் தான் வந்து கதாயுதம் வச்சிருந்தாரு, அவங்களுக்கான ஆயுதம் அது. அப்ப இந்த வேல் கொண்டு சண்டையிட்டதுல ஒரு மிக முக்கியமான ஆளாக வந்து நம்ம வந்துட்டு முருகனை பாக்குறோம். இந்த வேலுங்கிற சொல்லுக்கு வந்து வடக்குல பாத்தீங்கன்னா பாலா அப்படின்னு பேரு. இந்த வேலை வச்சு சண்டை போட்டதுனால அந்த கடவுளுக்கு அந்த பேர் தான் பாலாஜி. இனி நம்ம யார பாலாஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த யார் எந்தெந்த ஆயுத தேர்வு செய்யறாங்க அப்படின்றதுனால வரக்கூடிய சிறப்பு தான் அது. இன்னும் அந்த ஆயுத தேர்வு பத்தி நான் ஆயுத தேசம் உள்ள எழுதியிருப்பேன். அந்த ஆயுதத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு இயல்பு இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு கை வந்து நீளமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேல் வந்து வீசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, வீசுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு ஆண்களை புகழ்றப்ப தடக்கை அப்படின்னு புகழ்வாங்க, கை நீட்டமா இருக்கிற ஆளு அப்படின்னு புகழ்வாங்க. முருகனுக்கு அழகுல ஒண்ணு கை. நீங்க பாத்தீங்கன்னா முருகன் அப்படி இடுப்புல கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். ஒரு கை நல்ல நீட்டமா இருக்கும், வேல் வீசுறதுக்கான ஒரு உடல்வாகோட இருக்காரு அப்படின்னு. அப்ப காலம் காலமாக வேல் வீசி அவங்களுக்கு கை வந்து நீளும் அப்படின்ற நம்பிக்கைகள்லாம் கூட இருந்திருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்துட்டு முருகனுடைய அந்த வேல் வழிபாட்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க மூலமா ஒரு கான்ட்ரவர்சி உருவாச்சு. ஆனால் நடந்த ஒரே நன்மையான விஷயமா வந்து நம்ம இன்னைக்கு பேசுனதை பாக்குறேன். எண்ணற்ற தகவலை வந்து கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. இல்ல, இன்னும் நம்ம இதுல பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதுல என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு புது கான்ட்ரவர்சியை உருவாக்க கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் தகவல்களை வந்து தவிர்த்து தான் அதில் பேசியிருக்கிறேன். இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசினதுலையும் நேயர்களுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த காணொலியை பார்க்குற நேயர்களுக்கும் நன்றி.